أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவருடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக இறுதி முடிவுதான் என்ன என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான சில ஞாபகமூட்டுதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இறுதி முடிவுதான் என்ன என்றவுடன் எங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சில தொழிற்பாடுகள் வெளிப்படலாம், எண்ணப்பாடுகள் வெளிப்படலாம். ஒன்று, உலகத்தினுடைய இறுதி நாளை பற்றி, உலகத்தினுடைய முடிவு நாளை பற்றி பேசப்பட போகிறதா? அப்படி இல்லை என்றால் மனிதனுடைய கடைசி நிலைமையை குறித்து பேசப்பட போகிறதா? அப்படியும் இல்லை என்றால் மறுமை நாளில் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது, இது சம்பந்தமாக பேசப்பட போகிறதா என்கிற சில எண்ணப்பாடுகள் என்னிலும் உங்களிலும் எழலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த இறுதி முடிவுதான் என்ன என்கிற அடிப்படையில் இன்றைய இந்த ஜும்ஆவில் சொல்ல இருக்கிற முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ உபதேசங்கள் செவிமடுத்திருக்கிறோம். செவிமடுத்த உபதேசங்கள் எல்லாம் நாளாந்தம் புதுமையாக எமக்கு விளங்கி இருக்கலாம். சில வேளைகளில் கேட்டவைகள் எமக்கு நினைவூட்டப்பட்டதாக இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நான் செய்வது சரி என்று என்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாக இருந்திருக்கலாம். நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்கிற சில உபதேசங்களாக கூட இருந்திருக்கலாம். இப்படி பல வகைகளிலும் எங்களுக்கான உபதேசங்களை நாங்கள் கேட்டு சடைத்து போயிருந்தாலும் கூட பேசுகிற நான் கேட்கிற உங்கள் யாரிலும் எங்களில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்பது உண்மை. இப்படியே கேட்பதும் திருந்தாமல் இருப்பதும் தான் எங்களுடைய வாழ்க்கை என்றால் எமது முடிவு என்ன? சில வேளைகளில் உபதேசம் செய்வோர் இருப்பார்கள். உபதேசம் செய்பவர்களை பார்க்கிற பொழுது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழகான முறையில் உபதேசங்களை நிதானித்து சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த உபதேசத்தின் ஒரு பகுதி கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்.
சொல்லக்கூடிய உபதேசங்கள் எவ்வளவோ இருந்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நாம் எப்பொழுது மாற வேண்டும், நாம் எப்பொழுது மாறுவது என்று சிந்தித்ததுண்டா? அப்படி சிந்திக்கவில்லை என்றால் எமது முடிவுதான் என்ன? அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருப்பது மட்டும்தான் வாழ்க்கையாக நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த சொல்வதையும் கேட்பதையும் நாம் எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளால் நாங்கள் செலுத்தி பார்க்க போகிறோம், உள்நுழைத்து பார்க்க போகிறோம்? எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான பாதையை எப்பொழுது நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்கிற ஒரு கேள்வியும், இந்த தேர்ந்தெடுக்க தவறுகிற பொழுது எங்களுடைய முடிவுகள் எப்படித்தான் அமையப் போகிறது என்பது பற்றிய ஒரு பதிலுமாகவே இன்றைய இந்த ஜும்ஆ இருக்க போகிறது என்பதை நான் ஆரம்பமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மனிதனுடைய ஒரு சில செயல்பாடுகள் எப்படி காணப்படுகிறது தெரியுமா? மனிதர்களில் பாவங்கள் செய்பவர்கள் எல்லோருமே அது விதிவிலக்கில்லாதவர்களாக இருப்போம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் தவறு செய்பவன் தான் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லப்பட்ட இந்த மனிதர்கள் மறதியிலும் தவறிலும் மூழ்கி இருப்பவர்கள் தான். ஆனால் இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி மாறி போறது தெரியுமா? தான் தவறு செய்கிறோம் என்கிறதை அறிந்திருக்கிறான், அந்த பாவங்களை விடுவதற்கு அவன் தயார் கிடையாது. அவன் எண்ணுகிறான் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அருள் மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். நான் பாவங்களை விடப்போவது கிடையாது, ஆனால் எனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வில் ஆசை வைக்கிறவனாக மனிதன் இருக்கிறான். இன்னும் ஒரு சாராரை பார்க்கிறோம், தவறு செய்திருப்பார்கள், அவர்களுக்கு இது தவறு என்று புரிந்திருக்காது. இன்னும் ஒரு சிலர் இது தவறு என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது தான் செய்தது தவறுதான் என்பதை தன்னால் ஊகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் எதற்காக செய்தோம் என்பதை அடுத்தவர்களுக்கு நியாயப்படுத்துவதன் மூலமாக தன் தவறை இல்லாதொழிக்க முற்படுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், தவறு செய்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு சிரமம், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்திருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையின் நியதியாக இதை நாங்கள் பார்க்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இப்படியான கஷ்டங்களை, சோதனைகளை, துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை பிறர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார்கள். என்னுடைய பாவத்துக்கும் அவனுடைய பாவத்துக்கும் இடையிலே தராதரம் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இவனை விடவா நான் செய்துட்டேன் என்று அடுத்தவர்களை ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பாவத்தை நியாயப்படுத்துபவர்களும் உண்டு. இப்படி ஒரு சாராரை பார்க்கிறோம். இப்படி பார்க்கிறதன் விளைவு என்ன நடக்கிறது தெரியுமா? தான் செய்வது தவறு என்பதை அவர்கள் திருத்திக் கொள்ளுகிற அல்லது சிந்திக்கிற நிலையில், மனநிலையில் அவர்கள் காணப்படாமல் மாறிவிடுகிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அது போன்று பாருங்கள், முன்னைய காலத்தில் உள்ள சோதனைகளை பற்றி எல்லாம் நாங்கள் பேசி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அப்படியான துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விடயங்களோடு தொடர்புபடுகிற பொழுது, ரசூலுல்லாஹ் அவர்களோடு இருந்தவர்கள், அவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் படாத கஷ்டமா எங்களுக்கு வந்துவிட்டது என்று எண்ணுபவர்களும் சொல்லுபவர்களும் உண்டு. ஆனால் சொல்லக்கூடிய நாங்கள் எங்களுக்கு வருகிற சோதனையை தாங்கிக் கொள்கிறோமா என்றால் தாங்கிக் கொள்ள முடியும் மனநிலையில் நானும் நீங்களும் கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நான் சொன்ன இந்த அனைத்து விடயங்களிலும் ஒரு சுருக்கமான பார்வையை பாருங்கள். சுருக்கம் என்ன தெரியுமா? நான் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி பயணிக்கிறேனோ அப்படித்தான் போவேன். ஆனால் என்னை யாரும் குறை காணக்கூடாது, என் குறைகளை யாரும் திருத்திவிடக் கூடாது. நானும் தவறுகளை உணர்ந்து கொள்ள மாட்டேன், என் தவறுகளை விட்டுவிடவும் மாட்டேன். படைத்தவன் அல்லாஹ் எனக்கு அருள் மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டும், நலவுகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியான ஒரு பார்வையாக மனிதனுடைய பார்வைகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இஸ்லாமியர்கள் முஃமின்கள் என்று சொன்னால், முஃமின்கள் பாவம் ஒன்றை செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமைகள் எப்படி காணப்படும் என்பதற்காக வேண்டி அறிஞர்கள் ஒரு சில பகுதிகளை அல் குர்ஆன் சுன்னாவில இருந்து பிரித்து நோக்குகிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஃமின் ஒரு தவறு செய்கிறார், அது சிறியது பெரியது என்கிற வேறுபாடு வேண்டாம். தவறு என்று வைத்துக் கொள்ளுங்கள், பிழை என்று வையுங்கள்.
மார்க்கமிட்ட கட்டளைக்கு முரணானது என்று வையுங்கள். நாம் சிறியது பெரியது என்கிற அளவு போடுகிற பொழுதுதான் இது தானே என்கிற எண்ணம் வருகிறது. சிறியதோ பெரியதோ தவறு என்று எண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து உணர்ந்த ஒரு முஃமினாக இருந்தால் அந்த முஃமின் முதலாவதாக அவன் கையாளுகிற விடயம் என்ன தெரியுமா? நான் செய்வது பாவம் என்பதை அவன் அறிந்திருப்பான். ஒரு முஃமின் நான் செய்வது பாவம் என்பதை அவன் அறிந்து கொள்வான். நம்ம சிறுசு பெருசு என்று அளவு போடுவதன் மூலமாக நாம் செய்வதை பாவமாக பார்க்க மாட்டோம். இது முதலாவது படிநிலை, முஃமினுடைய நிலை. பாவம் செய்துவிட்டால் அவன் அந்த பாவத்தை அவன் அறிந்து கொள்ள முற்படுகிறான். இரண்டாவது பகுதியாக இருப்பான், தான் செய்த பாவத்தை ஒருபொழுதும் அவன் மறந்து விட மாட்டான். நிறைய காரணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தான் செய்தது பாவம் என்பதை அறிந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை அவன் மறந்து விட மாட்டான். ஏன் மறக்காமல் இருப்பதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் மறக்காமல் இருக்க வேண்டிய கடமை எதற்காக தெரியுமா? மீண்டும் அவன் அந்த பாவத்தில் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக. மூன்றாவது ஒரு முஃமினுடைய படிநிலை எப்படி இருக்கும் என்றால், தான் அறிந்து கொண்டான் பாவம் என்பதை, அந்த பாவத்தை மறந்து விடவில்லை. அவன் மறந்து விடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? மூன்றாவது படிநிலையை அவன் பயந்திருக்கிறான். என்ன படிநிலை? அல்லாஹ்வின் தண்டனையை அவன் பயப்படுகிறான். அல்லாஹ் இந்த குற்றத்துக்காக வேண்டி தண்டனை தருவானே, உலக வாழ்க்கையிலோ மறுமை வாழ்விலோ நான் அனுபவிக்கிற அனுபவிப்புகள் அருள்களை எல்லாம் துன்பங்களாக சோதனைகளாக மாற்றி விடுவானே, வறுமை நாளில் எனக்கான ஒரு நிலையை நான் அடைந்து கொள்ள சிரமப்பட வேண்டி வறுமை என்று அந்த மூன்றாவது நிலைக்காக வேண்டி அவன் பயப்பட்டுக் கொண்டிருப்பான். நாலாவது ஒரு பகுதி இருக்கிறது, என்ன தெரியுமா? ஒரு முஃமின் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் மூன்று பகுதிகளை சரியாக செய்கிறான். ஒன்று, பாவம் என்பதை அறிந்து விட்டான், அதை மறந்து விடாமல் இருக்கிறான், தண்டனையை பயப்படுகிறான். நாலாவது கட்டம், ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்கள் செய்திருப்பவனாக இருந்தால் அவன் நாலாவது எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? நான் நல்லமல்கள் செய்து என் பாவத்தை அழித்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இதை கேள்வியாக என்னிடமும் உங்களிடமும் நான் வைக்கிறேன். நானோ நீங்கள் யாருமோ தவறு செய்யாதவர்கள் என்பதற்கு இல்லை அல்லவா? ஒரே ஒரு நாளாவது நாம் அறிந்திருக்கலாம் தவறு என்று. அல்லாஹ்வின் தண்டனை ஒரு குறிப்பிட்ட கணப்பொழுதாவது பயந்திருக்கலாம், அந்த பாவத்தை நினைவு வைத்திருக்கலாம். என்றாவது ஒரு நாள் இந்த பாவத்தை நான் அழிப்பதற்காக ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் என்று எண்ணியவர்கள் என்னிலும் உங்களிலும் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? ஒரு முஃமினுடைய படிநிலை இந்த மூன்று நிலைகளை சரியாக புரிந்தால் நாலாவது பகுதியில் அவன் தன்னார்வ மிக்கவனாக மாறிவிடுவான் என்பதை இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நாங்கள் பார்த்து வரக்கூடிய ஒரு பேருண்மை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கனவு காண்கிறார்கள். சுல்ஹுல் ஹுதைபியா நடைபெறக்கூடிய, ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். இந்த சுல்ஹுல் ஹுதைபியாவில் என்ன நடக்கிறது என்றால், முஸ்லிம்களுக்கு பாதகமாக காவிர்களுக்கு சாதகமாக சில நிபந்தனைகள் இடப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கனவு எப்படி இருந்தது என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்தவர்களாக உம்ரா செய்வதற்காக வேண்டி இவர்கள் செல்லுகிறார்கள். அங்கு சென்று அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை பார்த்து உம்ரா செய்கிற அந்த அமைப்பை அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். அந்த ஹுதைபியா என்கிற இடத்துக்கு இவர்கள் ஒரு முறை சஹாபாக்களோடு செல்லுகிற பொழுது அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். இந்த உடன்படிக்கை நடைபெறுகிறது. இந்த உடன்படிக்கையில் முஸ்லிம்களுக்கு பாதகமான முடிவுகளை எழுதப்படுகிறது. இப்படி எழுதப்பட்டதன் பிறகு அங்குள்ள சஹாபாக்களில் அதிகமானவர்களுக்கு கடுமையான கவலை தான் ஏற்படுகிறது. ஏன் எங்களுக்கு இவ்வளவு எதிராக இருந்தும் ரசூலுல்லாஹ் எதற்காக ஒத்துக்கொண்டார்கள்? அதுல முக்கியமான ஒரு நபித்தோழர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலல் ஹக் வஹும் அலல் பாத்தில். யா ரசூலல்லாஹ், நம்ம ஹக்ல இருக்கிறோம், அவர்கள் பாத்தில இருக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் எல்லாரும் ஹக்ல தானே இருக்கிறோம்,
அவர்கள் பாத்தில்ல தானே இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலா, ஆம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அலைஸ கதல்னா ஃபில் ஜன்னah வ கத்லாஹும் ஃபின்னார். எங்களை அவங்க கொண்டா நாங்க சொர்க்கத்திலையும், நாம் அவர்களை கொன்றால் அவர்கள் நரகத்துக்குரியவர்களும் தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நாங்க உண்மையில தானே இருக்கிறோம், அவர்கள் பொய்யில தானே இருக்கிறாங்க. ஆம், அவர்கள் எங்களை கொண்டால் நாங்கள் சொர்க்கவாதிகள், நாம் அவர்களை கொன்றால் அவர்கள் நரகவாதிகள், இதுவும் உண்மைதானே ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், ஃபஅலா மனுஅத்தி தனியத ஃபி துன்யா வ நர்ஜிஉ வலம்மா யஹ்குமுல்லாஹு பைனனா வ பைனஹும். அல்லாஹ் தஆலா இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்க சொல்ல நான் ஏங்க அவங்களுக்காக வேண்டி விட்டுட்டு போகணும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், யா உமர், உமரே, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர், லஸ்து அஸல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் கிடையாது, வ ஹுவ நாசிரி. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் அல்லாஹ்வின் தூதர், சரி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவன் கிடையாது, முதலாவது செய்தி. வ ஹுவ நாசிரி, அவன் எனக்கு உதவி செய்பவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத பொழுது அல்லாஹ் உதவி செய்பவனாக இருக்கிறான் என்கிற ஒரு பேருண்மையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? வலை யுதையனி அல்லாஹ் அபதா, ஒரு பொழுதும் அல்லாஹ் என்னை நிர்கண்டமான நிலையில் விட்டுவிட மாட்டான், நிற்கதியில் விட்டுவிட மாட்டான், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் என்னை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மாறு செய்யாதவனின் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை எப்படியான நம்பிக்கை தெரியுமா? இறைவன் என்னை என்றும் காப்பாற்றுவான், உதவி செய்வான், என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்கிற ஒரு பேருண்மையை சொல்லிக் கொடுக்கிறார். இதே செய்தியை இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் சொல்றாங்க. அவர்கள் சொன்னது போலவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொல்லுவதாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமா ஜில்து அத்தஸத்தக் வ அஸூம் வ உஸல்லி வ அத்திகு மின் அல்லதி குல்துஹு யௌமஇதின். அன்றைய நாள் நான் என்னெல்லாம் சொன்னேனோ இதுல இருந்து விடுபடுவதற்காக வேண்டி நான் தொழுது கொண்டும் நோன்பு நோட்டுக் கொண்டும் தர்மம் செய்து கொண்டுமே இருந்தேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஃபமா ஜில்து, தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தேன். எதற்காக? நான் ஒரு வார்த்தையை அறியாமல் சொல்லிவிட்டேன் என்பதற்காக, ரசூலுல்லாஹ்விடம் ஒரு கேள்வியை நான் இப்படி கேட்டுவிட்டேன் என்பதற்காக, ரசூலுல்லாஹ் செய்தால் அதில் காரணம் இருக்கும், அல்லாஹ்வின் கட்டளையை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை மறந்துவிட்ட நிலையில் அவர்கள் தொழிற்பட்டதாக தன்னை குறை கண்டு அந்த குறைகளுக்கு நிவர்த்தியாக அவர்கள் செய்வது என்ன தெரியுமா? தர்மம் செய்து கொண்டும் நோன்பு பிடித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் அப்படியே தன்னுடைய காலத்தை கழிப்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு முஃமினுடைய பார்வையில் முதல் நிலை தான் செய்தது பாவம் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதன் பாவம் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை வரும். அது எந்த நிலை தெரியுமா? மறுமை நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வகாலு, இந்த மக்கள் சொல்லுவார்கள், பாவிகள் எல்லாம் சொல்லுவார்களாம், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில், இவங்க சொன்னதை நம்ம கேட்டு இருக்க கூடாதா? அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்க கூடாதா? அப்படி செவிமடுத்திருந்தால், நாங்கள் சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாதிகளில் நாம் இருந்திருக்க மாட்டோமே என்று இந்த மக்கள் உணர்கிற சந்தர்ப்பம் மறுமை நாள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அப்பொழுது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களின் பிழை என்ன என்பதை. அன்புள்ளவர்களே, தான் செய்தது பாவம் என்பதை அவர்கள் மறுமையில் உணர்ந்த பொழுதுதான், நரகத்தில் அவர்கள் வீசப்படுகிற பொழுதுதான்
தான் உலகத்தில் செய்தது பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய முடிவு என்ன தெரியுமா? நரகவாதிகள் நாசம் அடையட்டும், நாசம் உண்டாகட்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, பாவங்களை இது பாவம் என்று புரியாத பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் புரியும் சந்தர்ப்பமாக அல்லாஹ் மறுமை நாளை சொல்லித் தருகிறான். அங்கே புரிந்து கொள்வதனால் பிரயோசனம் இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னும் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வஆஹரூன், ஒரு சாரார் இருக்கிறார்கள். சூரா தௌபாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதரஃபு பிதம்பிஹிம், அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். خلقوا عملا صالحا واخر سيئا, நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வார்கள், கலந்து செய்வார்கள். அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களையும் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறான். பாவம் செய்றான், நன்மையும் செய்றான், பாவம் செய்றான், நன்மையும் செய்றான். இப்படி இருந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். புரிய வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? மனிதன் தன் பாவத்தை புரிந்திருந்தால் மட்டும்தான் அவனால் இந்த நிலையை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமின்றி அல்லாஹ் தஆலா சூரா காஃபிர்ல சொல்லக்கூடிய வசனம் எனக்கும் உங்களுக்குமான மிக பெரும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? காலு, மக்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அமத்தத்னத்தைன், எங்களை 2 முறை மரணிக்க செய்தாய், ரெண்டு முறை உயிர்ப்பிக்க செய்தாய், தூங்கி எழும்ப செய்தாய், மரணித்து வறுமையில் எழுப்பாட்டி விட்டாய். 2 முறை நடந்ததன் பிறகு எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்ப எங்களுக்கு பாவம் செஞ்சுட்டோம் விளங்கிட்டது, இதில் இருந்து வெளியேற ஏதாவது வழி இருக்கிறா என்று மக்கள் கேட்பார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இன்றைய உபதேசத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதை கேட்கிறோமா இல்லையா? மறுமையில் சென்று நான் தப்புவதற்கு வேறு வழி இருக்கிறா என்று அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் அவகாசம் தருபவனாக இருப்பானா? இதை கேட்டுவிட்டோம் என்று சொன்னால், இதற்கு முந்தைய வசனத்தில் நான் சொன்னேன், லவ் குன்னா நஸ்மா அவ் நஅகில், கேட்டோம், அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்தால் நாம் நரகவாதிகளில் உள்ளவர்களாய் அமைந்திருக்க மாட்டோம் இல்லையா என்று இந்த மக்களின் நிலைமையை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அன்புள்ளவர்களே, உலகிலேயே இந்த பாவத்தை புரிந்து கொண்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். எப்படி என்றால், ஃபஇன்னல் அப்து, ஒரு அடியான், இதா அத்தரஃப பிதம்பிஹி சும்ம தாப, அவன் பாவம் செய்தான் என்பதை அவன் அறிந்து கொண்டு, சும்ம தாப, அவன் தௌபா செய்தால், தாபல்லாஹு அலைஹி, அவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஹதீஸினுடைய மறுவிளக்கம் என்ன? தான் செய்வது பாவம் என்பதை அறிந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். நீ அறியாமல் தௌபா செய்தால், இது பாவம் என்று சொல்லாமல் செய்தால், எம்மில் ஒரு சிலர் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? என்ற பார்வையில் என்றால் இது பிழையே கிடையாது என்று அடித்து பேசும். நான் இது ஏன் செஞ்சேன் என்றது என்ன படைச்ச அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று நியாயம் கற்பிப்போம். அல்லாஹ்வையும் கூட்டு சேர்க்க பார்ப்போம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வின் வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் நாம் சிந்திப்பவர்களாக, அதை அறிந்து கொள்பவர்களாக, அதை அறிந்து தௌபா செய்பவர்களாக மாற வேண்டும் என்பதை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இரண்டாவது முஃமினின் நிலைமை என்ன? தான் செய்த பாவத்தை அவன் மறந்துவிடக் கூடாது. ஒரு மூத்த அறிஞர்கள் ஒருவர் சொல்லுகிறார், எப்படி என்றால், லா தன்ஸ தஃபக்குரு ஃபி ஸலாத், 3 விஷயங்களை நீ ஒரு நாளும் சிந்திக்க மறந்துடாதே. 3 விடயங்களை நீ சிந்திப்பதை மறந்து விடாதே. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபீ ذுனூபிக் தஸ்தக்ஃபிரில்லாஹ் தஸ்தக்ஃபிர் லஹா, நீ பாவம் செஞ்சிட்டால் அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்ய மறந்துடாதே. பாவம் செய்தால் நீ இஸ்திக்பார் செய்ய மறந்து விடாதே. வஃபீ நிஅமில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைச்சிருக்கு என்றால் ஃபதஷ்குருஹா, அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து, அதை மறந்துடாத. வஃபில் ஆஹிரா, மறுமைக்காக வேண்டி ஃபதஸ்தஇத் லஹா, மறுமைக்காக வேண்டி நீ உன்னை தயார்படுத்த மறந்து விடாதே.
பாவம் செஞ்சால் தௌபா செய்ய மறந்துடாதே, அருள்களை அனுபவிக்கிற பொழுது நன்றி செலுத்த மறந்து விடாதே, மறுமைக்காக வேண்டி உன்னை தயார்படுத்த மறந்து விடாதே. அன்புள்ளவர்களே, இந்த 3 உபதேசம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய பாடத்தை தருகிறது தெரியுமா? பாருங்கள், அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எதற்காக தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கோடிடுகிறார்கள். யௌம யப்அஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், மறுமை நாளில் அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான் இல்லையா? எழுப்புகிற இந்த சந்தர்ப்பத்தில் ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், அறிவித்துக் கொடுப்பான். அஹ்ஸாஹுல்லாஹ், ஆனா இவங்க செஞ்ச அவ்வளோத்தையும் அல்லாஹ் அங்க கணக்கிட்டு வச்சிருப்பான். ஆனா அவங்க மறைஞ்சிருப்பான், நம்ம மறந்திருப்போம். அல்லாஹ் எல்லாவற்றையும் பதிந்து வைத்திருப்பான். அதனால் தான் குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கிறது, மலக்குமார்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தையை, செய்யும் செயல்களை எழுதாமல் விடுவது கிடையாது. படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதை கேட்டதை சிந்தித்திருக்கிறோமா? எங்கே சிந்திக்க போகிறோம்? எப்பொழுது சிந்திக்க போகிறோம்? எமது முடிவு எப்படி அமையப் போகிறது? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவு என்று நான் இந்த இடத்துல தலைப்பாக சொல்லக்கூடிய அடிப்படை விடயம் என்ன? நமது இந்த நிலைகளை, தவறுகளின் பொழுது இது தவறு என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் செய்யும் தௌபாக்களினால் ஈடேற்றத்தை கண்டுகொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ளாத பொழுது அந்த தவறிலிருந்து நாம் விடுபட முடியாது. அதை புரிந்து கொண்டவன் அந்த பாவத்தை மறந்துவிடக் கூடாது. மறந்துவிட்டால் மறுமையில் அல்லாஹ் காட்டுகிற பொழுது கை சேதத்திற்குரியவர்களாக நாடும் நீங்களும் மாற வேண்டி வரும். அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இறுதி முடிவுதான் என்ன என்கிற ஒரு தலைப்பில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் அலட்சியமாக செய்யப்படக்கூடிய இந்த முக்கியமான பகுதி, இதில் செய்கிற இந்த அலட்சியம், காட்டுகிற இந்த அலட்சியமானது எமது முடிவை கைசேதத்திற்குரியதாக மாற்றிவிடும் என்கிற ஒரு துணையில் நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒரு முஃமின் தவறு செய்கிற பொழுது அவனுடைய 3வது படிநிலை, அந்த படிநிலையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். சிந்தனையுள்ள மனிதனுக்கு, சரியான செவிப்புலன்களோடு இறைவனுடைய உபதேசங்களை செவிமடுக்கும் மனிதர்களுக்கு இந்த திருமறை வசனம் மிக பெரும் வழிகாட்டியாக அமையும். அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃப் 57வது வசனத்திலே சொல்லுகிறான், வமன் அத்லம், அநியாயக்காரன் யார் தெரியுமா? அநியாயக்காரனாக அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்கிறான் 2 பண்புகள் உள்ளவனை. 2 பண்புகள் உள்ளவனை அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன் என்று அடையாளப்படுத்துகிறான். வமன் அத்லம், அநியாயக்காரன் யார்? மிம்மன் ذُكِرَ بِآيَاتِ رَبِّهِ, அல்லாஹ்வினுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டும் فَأَعْرَضَ عَنْهَا, அதை புறக்கணித்து வாழ்ந்தான். وَنَسِيَ مَا قَدَّمَتْ يَدَاهُ, தன் கரத்தால் அவன் தேடிய பாவங்களை அவன் மறந்து விட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பாவங்களை மறந்து இறைவனுடைய உபதேசத்தை புறக்கணித்தவன். இந்த 2 பண்புகளை உடையவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நோக்கி கேட்கிறான். இன்னும் சொல்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் அன் யஃகஹு வ ஃபீ ஆதானிஹிம் வக்ரா. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களுக்கு நாங்கள் திரையிட்டு விட்டோம், என்ன சொன்னாலும் விளங்காத அளவுக்கு. நீ எவ்வளவு வேண்டாலும் சொல்லு, யாருக்கும் அதை சிந்திக்க, அதை உள்ளத்தில் போக முடியாத அளவுக்கு நான் திரையிட்டு விட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ளவர்களே, சொல்லுகிற இந்த செய்தி என்னை உங்களை வந்து அடைகிறது அல்லவா? எங்களுடைய உள்ளங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் திரையிடவில்லை. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நலவை நாடிக் கொண்டிருக்கிறான். நாம் இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது கிடைக்காமல் போகுமோ தெரியவில்லை. இப்பொழுது எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
உபதேசம் என் உள்ளத்தில் புகுந்து விட்டது, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இதன் பிறகு கேட்க முடியாத அளவுக்கு காதுகளை அவன் கேட்க முடியாதவாறு செய்து விடுவான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படி செய்து விட்டான் என்று சொன்னால் இந்த மிம்பர் இல்ல, இன்னும் எத்தனை மேடைகள் போட்டு சொன்னாலும், எத்தனை இரவு பயான் நடத்தினாலும், எத்தனை தர்பியா நிகழ்வுகள் நடத்தினாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதுக்கு பிறகு நீங்க அவங்களை எவ்வளவு நேர்வழிக்கு அழைத்தாலும் கூட அவர்கள் இதன் அபதா, ஒரு பொழுதும் அவர்கள் நேர்வழியின் பக்கம் வரமாட்டார். அன்புள்ளவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். சொல்வது கேட்கிறது, சொல்வதை சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது. அப்படி என்றால் எம் உள்ளம் இன்னும் திரையிடப்படவில்லை, எம் காதுகளை அல்லாஹ் செவிடாக்கவில்லை. அந்த நிலைக்கு முன்னர் நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். எம் பாவங்களை அறிந்து எம் பாவங்களை மறந்து விடாமல் அல்லாஹ்வின் இந்த தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்குமான உபதேசமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உள்ளங்களை திரையிட்டு காதுகளை செவிடாக்கி நேர்வழியை கிடைக்காமல் செய்து விடுகிற தண்டனையை இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ளவர்களே, நானும் நீங்களும் மாற வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இன்னர் ரஜுல், ஒரு மனிதன், லா யஅமலுல் ஹஸனா ஃபயஸிகு பிஹா வ யஹ்ஷா அல் முஹத்தராத். ஒரு மனிதன் நல்லவல்களை செய்கிறான் என்று சொன்னால் இந்த நல்லவல்களுக்கான கூலிகளை அவனுக்கு உறுதியாக அவன் பெற்றுக் கொள்கிறான். தவறுகளை அவன் தவிர்த்து கொள்கிறான். தவறுகளை எல்லாம், எச்சரிக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் மூடி மறைச்சிடுவான், வெளிப்படுத்தவே மாட்டான், செய்யவே மாட்டான். எதுவரை தெரியுமா? அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் மறுமையில் அல்லாஹுவை அவன் சந்திக்கிற வரை அவன் பாவத்தின் பக்கம் திரும்பி வரமாட்டான், உறுதியாக இருப்பான் என்பதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே நேரம் ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான், மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பே கிடைக்காது என்று பயப்பட்டு அவன் வாழ வேண்டும். அந்த பயம் இருக்கும் காலமெல்லாம் அந்த பயத்தை அவன் விட்டு விடுவாராக இருந்தால் அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். அந்த பயம் இல்லாமல் போகிற வரைக்கும் அவன் பாவம் செய்வான். அன்புள்ளவர்களே, எப்படி பாவம் செய்கிறோமே, மறுமையில் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற பயம் என் உள்ளத்தில் இல்லாமல் போகிற வரைக்கும் நாம் பாவம் செய்வோமாம் என்றால், அன்புள்ளவர்களே, நானும் நீங்களும் சந்தர்ப்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவகாசம் தரப்பட்டிருக்கிறோம். இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, 4வது பகுதி தண்டனைகளை பயந்து கொள்ளுதல் போன்றே இந்த தண்டனைகளை பயந்து அவன் தவறுகளை விட்டவன் 4வது ஒரு பகுதியில் உறுதியாக இருப்பான். என்ன தெரியுமா? நல்ல செயல்களை அவன் செய்வதில் ஆர்வம் உள்ளவனாக இருப்பான், தன் பாவங்களை நல்லவற்றால் அழித்து விடுவதற்காக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் கெட்டவற்றை அழித்துவிடும், இல்லாமலாக்கிவிடும். புகாரி முஸ்லிமில் வருகிற செய்தி, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தவறு செய்து விட்டேன், ஒரு பெண்ணோடு தவறான முறையில் நடந்து கொண்டேன். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகிறான். வஅகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹார் வ ஸுல்ஃபம் மினல் லைல். இரவினுடைய பகுதிகளிலும் பகலினுடைய 2 ஓரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்படி தொழுதால் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், அந்த நன்மைகள் உங்கள் பாவங்களை அழித்துவிடும். ஒரு பெண்ணோடு செய்த தவறாக இருந்தாலும், தடுக்கப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும், உன் தொழுகை என்பது அதை அழித்து விடுகிறது என்று அல்லாஹ்வின் கட்டளையை ரசூலுல்லாஹ் சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால்,
நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வரலாற்று பகுதியின் ஒரு பகுதியை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் செய்கிற இந்த செயலுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஃபமா ஜில்து அத்தஸத்தக், நான் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன். எதற்காக? வஅஸூம், நோன்பு பிடித்துக் கொண்டே இருக்கிறேன். எதற்காக? வஉஸல்லி, தொழுது கொண்டே இருக்கிறேன். எதற்காக? நான் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்திலே நல்லது என்று எண்ணப்படுகிற வரை, அது நல்லதாக மாற்றப்படுகிற வரைக்கும் நான் என்னுடைய தர்மத்தை நல்லவர்களை செய்து கொண்டே இருப்பேன் என்று ஒரு தோழர், நபிகள் பெருமானாருடைய உத்தம தோழர் ஒருவர் எங்களுக்கு நடந்து காட்டிருக்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்பட அது அற்பமான வார்த்தையாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் தடுத்த பெரும் பாவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வருகிற பகுதியானது எங்கள் பாவங்களை அழித்துவிடும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லோரும் கொஞ்சம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சஹாபி இந்த வசனத்தை ஓதி காண்பித்தோட ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையோடு கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அலிஹாத, இது எனக்கு மட்டும்தானே? ரசூலுல்லாஹ் இல்ல, எல்லோருக்குமானது என்று பொதுவான சட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒன்று மட்டும் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக தெரிய வேண்டும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஃபுர்கானிலே சொல்லுவது போன்று, இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து உண்மையாக ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து வருகிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கானுடைய 70வது வசனத்திலே சொல்லித் தருகிறான். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சொன்ன இந்த அடிப்படைகளை நானும் நீங்களும் சிந்திக்க தவறிவிடுவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாவம் செய்வதில் விதிவிலக்கு வரப்போவதே கிடையாது. ஆனால் இறைவனை குறை காணுகிற தன்மையும் எம்மை விட்டு மறந்துவிடப் போவதும் கிடையாது. நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்கிற மமதை என் உள்ளத்திலே எழுந்து கொண்டே இருக்கும். அதை ஷைத்தான் வளர்த்துக் கொண்டே இருப்பான். அன்புள்ளவர்களே, நாம் செய்வது தவறு என்பதை புரிந்து அந்த தவறின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அதை எண்ணிக்கொண்டு அல்லாஹ்வின் தண்டனையை பயந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றும் நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்தவனாகிய என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும் என்பதோடு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எப்பொழுதும் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கலாம், எல்லோரும் கேட்டு கேட்டு களைத்து போன செய்தியாக இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய செயல்பாடுகளில் இதுவும் தவறுதான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜும்ஆ வாரத்துல ஒரு முறை நடக்குது. அது எப்பவுமே தெரியும், ஷெட்யூல். லுஹர் டைம் ஆவது மாறும், சுபஹ் டைம் மாறும், அசர் டைம் மாறுது, ஜும்ஆ டைம் ஷெட்யூல் இதுதான். இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரை. ஒரு வாரத்துக்கு முன்னல்ல, எத்தனை வருடங்கள் சென்றாலும் ஒரு டைம் தெரியும். அன்புள்ளவர்களே, அப்படி இருந்தும் எதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தாமதமாக இருக்கிறோம்? சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். என்னையும் உங்களையும் மாற்றுகிற வல்லமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் செய்வது தவறு என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன் பக்கம் நெருங்கி வருவதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு நீ தர வேண்டும். நீ தரவில்லை என்றால் என்னால் உன்னை நெருங்கி வர முடியாது. அந்த எண்ணத்தை தந்து என்னை மாற்றுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ்விடம் கரமேந்தி பார்ப்போம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இன்றல்லது நாளை அல்லது மறுநாள் ஒரு நாள் என்னுடைய மரணத்திற்கு முன்னர் உங்களுடைய மரணத்திற்கு முன்னர் எங்களுக்கு மாற்றத்தை தருவான், மார்க்கத்தில் ஆர்வத்தை தருவான், இபாதத்துகளில் ஆசையை தருவான். அப்படியான நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கும் நட்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அறிவிற்குறைந்தவனாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.